வணக்கம், நான் உங்கள் அரவிந்த். இந்த வீடியோவில் நம்ம அட்டல் லேபுக்கான ஆடிட் பற்றி பார்க்க போகிறோம். ஆடிட்டுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஒரு ப்ரைவேட் ஏஜென்சியை வந்து ஆன்போர்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க ஒரு அட்டல் லேபாக விசிட் பண்ணி லிஸ்ட் ஆஃப் கொஷின்ஸ் கேட்டு அந்த ரிப்போர்ட்டை கவர்மெண்ட்டுக்கு சப்மிட் பண்ண போகிறாங்கன்னு எல்லா அட்டல் டிங்கரிங் லேப் இருக்க ஸ்கூல்ஸுக்கும் மெயில் அனுப்பிச்சிருந்தாங்க. ஸோ இந்த மெயிலை தொடர்ந்து ஒரு சில ஸ்கூல்ஸ்க்கு இந்த மெசேஜ் வந்தோடனே ஸ்கூல்ஸ் நம்மக்கிட்ட சொன்னாங்க, இந்த மாதிரி இருக்குது, இந்த மாதிரி கேட்குறாங்க, என்ன எங்களுக்கு கொஞ்சம் கைட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ நிறைய ஸ்கூல்ஸுக்கு இந்த கொஷின்ஸ் இருக்கும், நம்ம கைட் பண்ணால் பெட்டராக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பண்ணுறோம். இது 2 பார்ட்டாக இருக்குது. பார்ட் 1ல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மெசேஜோ மெயிலோ வரும், அதில் இந்தந்த விஷயங்கள்லாம் ரெடியாக வச்சுக்கோங்கன்னு சொல்லுவாங்க. அந்த விஷயம் பார்ட் 1 ஆகும். பார்ட் 2ல் ஒரு ஆன்லைன் சர்வே கேட்டிருக்காங்க, அது கொஞ்சம் நிறைய கொஷின்ஸ் இருக்குது. அது டீட்டெயிலாக நம்ம பார்ட் 2ல் பார்க்கலாம். வாங்க இப்போ பார்ட் 1 பற்றி பார்க்கலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நாங்கள் உங்கள் ஸ்கூலுக்கு வரோன்னு உங்களுக்கு ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணியிருந்தோம். அதுக்கு நாங்கள் வரும்போது இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் ரெடியாக வச்சுருந்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸ் கொடுத்துருக்காங்க. சிம்பிளாக தான் இருக்குது. இயர் ஆஃப் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் ஸ்கூல், நீங்கள் ஸ்கூல் எந்த வருஷம் ஆரம்பிச்சிங்க, அட்டல் லேப் என்ன டேட்டில் இனாகிரேட் பண்ணீங்க, உங்கள் ஸ்கூலில் கரண்ட் அகடமிக் இயரில் மொத்தமாக இருக்கக்கூடிய ஃபுல் டைம் டீச்சர்ஸ், பார்ட் டைம் டீச்சர்ஸ் எவ்வளோ பேர், இந்த டீச்சர்ஸ் யார் யார் எந்தெந்த சப்ஜெக்ட் எடுக்கிறாங்க, சயின்ஸ், டெக்னாலஜி, மேத்ஸ் எவ்வளோ பேர் எடுக்கிறாங்க, அதாவது சயின்ஸு, மேத்ஸு, லேப்ஸ் ஹேண்டில் பண்ணுறவங்க, டெக்னாலஜினா கம்ப்யூட்டர் சயின்ஸும் யூ கேன் ஆட். அடுத்த கொஷின் பார்த்தீங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் என்ரோல்ட் இன் கிளாஸ் 6 to 12 in the academic calendar from 2016-17 to 22-23. 2016-17லேருந்து 22-23 வரைக்கும் எவ்ரி இயருக்கு எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க அப்படின்றத இயர் வைஸ் தனித்தனியாக கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ATL அட்வைசரி கமிட்டி மீட்டிங்கோட கடைசி மினிட்ஸ், அதாவது ATL அட்வைசரி கமிட்டி எவ்ரி 3 months ஒன்ஸ் நீங்கள் நடத்தணும். அதாவது அதில் வந்து உங்களுக்கு பிரின்சிபல், ATL இன்சார்ஜு, அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட் ரெப்ரஸன்டேட்டிவ், டீச்சர் ரெப்ரஸன்டேட்டிவ், இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு மீட்டிங், ஜென்ரல் எப்படி போயிட்டுருக்காட்டில் நம்ம அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்றது. ஸோ இதை நீங்கள் வந்து அந்த மினிட்ஸ் கொடுக்கணும். சப்போஸ் உங்கள்கிட்ட அந்த மினிட்ஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு மீட்டிங் ரெடி பண்ணி அரேஞ்ச் பண்ணி பேசிவிட்டு இந்தந்த விஷயங்கள் தான் பேசணும், இவ்வளோ ஃபண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், இவ்வளோ ப்ராஜெக்ட்ஸ் பண்ணலான்னு இருக்கோன்ட்டு நீங்கள் மினிட்ஸ் போட்டுடலாம். அண்ட் நேம் அண்ட் இமெயில் ஐடி ஆஃப் மென்டர் ஆஃப் சேஞ்ச். நிறைய ஸ்கூல்ஸுக்கு மென்டர் ஆஃப் சேஞ்ச் அசைன் பண்ணியிருப்பாங்க. பட் ஒரு ப்ராக்டிகல் டிஃபிட் இது என்னென்னா, நிறைய மென்டர் ஸ்கூல்ஸுக்கு வந்து காண்டாக்ட் பண்ணாங்களா, இல்லை ஸ்கூலுக்கு வந்து அவங்க மென்டர் ஆஃப் சேஞ்சான்னு தெரியாமல் இருக்குது. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருந்தது அப்படின்னா அந்த மென்டரோட நேம் அண்ட் இமெயில் ஐடி கொடுங்க. சப்போஸ் உங்களுக்கு தெரியல அப்படின்னா உங்களோட அஃபிஷியல் எய்ம் கூட ரெஜிஸ்டர் பண்ண மெயில் ஐடியில் போயிட்டு மென்டர் ஆஃப் சேஞ்சுன்னு சர்ச் பண்ணி பாருங்கள், யாராவது காண்டாக்ட் பண்ணியிருக்காங்களா, மெயில் அனுப்பியிருக்காங்களான்னு. சப்போஸ் இருந்ததுன்னா டீட்டெயில் நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா லேப் டிராயிங் டாக்குமெண்ட் சப்மிட்டட் வைல் அப்ளைங் ஃபார் அட்டல் லேப் ஃபார் லேப் சைஸ். நீங்கள் லேப் வந்து அட்டல் டிங்கரிங் அப்ளை பண்ணும்போது இவ்வளோ சப்மிட்டோட லே அவுட், இவ்வளோ லென்த்து, இவ்வளோ விட்த் இருக்கும், இதுதான் எங்கள் லேபோட சைஸுன்னு சொல்லிட்டு அதோட டயக்ராம் கேட்குறாங்க. மேபி அந்த டயக்ராமோட இருக்கிற லேப் மேட்ச் ஆகுதான்னு செக் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ என்ன டயக்ராம் சப்மிட் பண்ணீங்களோ அதை நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. சப்போஸ் அந்த ஃபைல் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா உங்களோட லிஸ்ட்டு பொறுத்து நீங்கள் லாகின் பண்ண அப்ளை பண்ண வெப்சைட் இன்னும் ஓப்பனில் தான் இருக்கும், அதில் போய் நீங்கள் எடுத்துக்கலாம். சப்போஸ் நீங்கள் வந்து 1500 லிஸ்ட்டுக்கு முன்னாடி பழைய லிஸ்ட்டாக இருந்தீங்கன்னா ஆன்லைனில் நீங்கள் எடுக்க முடியாது, நீங்கள் உங்களோட பழைய டாக்குமெண்ட்ஸ் தான் தேடி எடுக்கணும். 1500 லிஸ்ட்டுக்கு அப்புறம் இருக்கிற ஸ்கூல்ஸுக்கு வந்து ஆன்லைனில் அந்த விஷயங்கள் அவைலபிளாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா அட்டெண்டன்ஸ் ரெஜிஸ்டர் ஆஃப் அட்டல் லேப். உங்கள் ஸ்கூலில் அந்த ப்ராக்டிஸ் இருந்தது அப்படின்னா அந்த அட்டெண்டன்ஸ் ரெஜிஸ்டர் அவங்க கேட்குறாங்க. இது எல்லா ஸ்கூலும் பண்ணணுமா அப்படின்னா பண்ணால் பெட்டர்னு சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க. நீங்கள் ஆல்ரெடி பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த அட்டெண்டன்ஸ் ரெஜிஸ்டர், அதாவது எந்த டேயில் எந்த கிளாஸ் வந்தாங்க, என்ன டாபிக் அட்டெண்ட் பண்ணாங்க, எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்தாங்க, 6th A மண்டே 3rd period வந்தாங்க, இந்த டேட்டு அவங்களுக்கு இந்த டாபிக் நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இஃப் யூ ஹேவ் அ ரெஜிஸ்டர், அதுதான் அட்டெண்டன்ஸ் ரெஜிஸ்டர். அண்ட் தென் டைம் டேபிள் ஆஃப் அட்டல் லேப், எந்த வீக்கில் எந்த பீரியடில் எந்த டேயில் என்ன கிளாஸ் வருவாங்க, 6th A மண்டே ஃபஸ்ட் ஹாஃபில் வருவாங்க, 7th B டியூஸ்டே ஃபஸ்ட் ஹாஃபில் வருவாங்கன்னு சொல்லிட்டு யூ வில் ஹேவ் அ டைம் டேபிள், அந்த டைம் டேபிள். அண்ட் தென் டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் என்ரோல்டு ஃபார் அட்டல் இன் கிளாஸ் 6 to 12 இந்த அகடமிக் கேலண்டர் ஃப்ரம் 2016 to 2017 to 2022 to 23. இயர் வைஸ் வந்து அந்த லேபுக்கு எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து விசிட் பண்ணாங்க, அந்த லேபில் எத்தனை பேர் என்ரோல் பண்ணாங்க. அதாவது எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் நம்ம லேபுக்கு வரணும்னு நினைக்கிறோம், பட் சில ஸ்கூல்ஸில் ஸ்பெசிஃபிக் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் போகிறாங்க. ஸோ அதனால் இந்த டீட்டெயில் கேட்டிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் மேல் அண்ட் ஃபீமேல் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ யூஸ் ATL ஃபெசிலிட்டி ஃப்ரம் செப்டம்பர் 2022 to February 23. ஸோ ஒரு செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜான், ஃபெப்
அப்ராக்சிமேட்டாக ஒரு 6 மாதத்துக்குள்ளே எவ்வளோ மேல் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ ஃபீமேல் ஸ்டூடெண்ட்ஸ் அட்டன் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. இது டீட்டெயில் நீங்கள் அவ்வளோ எக்ஸாக்டாக எடுக்க முடியுமான்னு தெரியல. எந்தெந்த கிளாஸஸ் எவ்வளோ அட்டன் பண்ணாங்கன்ற டீட்டெயில் இருந்ததுன்னா அந்த கிளாஸில் எவ்வளோ பாய்ஸ் எவ்வளோ கேர்ள்ஸ் நீங்கள் பார்த்து இந்த டீட்டெயில் கொடுக்க முடியும். And then number of ATL related intra-school competition organized from September 22 to February 23. இந்த ஒரு 6 months அசஸ்மெண்ட் பீரியடாக எடுத்துக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த 6 monthsக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்றத பார்க்குறாங்க. இந்த மாதிரி காம்படிஷன்ஸ் ஏதாவது நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா எஸ் என்ன பண்ணியிருந்தீங்க டீட்டெயில் கொடுங்க. இல்லைனா நாங்கள் இந்த டைம் ஃப்ரேமில் நாங்கள் பண்ணலன்னு நீங்கள் சொல்லிடலாம். அண்ட் தென் நம்பர் ஆஃப் ATL ரிலேட்டட் ஒர்க் ஷாப்ஸ் கண்டக்டட் ஃப்ரம் செப்டம்பர் டு ஃபெப்ரவரி. அகெயின் அதே விஷயம், ஒர்க் ஷாப் ஏதாவது நீங்கள் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா எஸ் என்ன பண்ணியிருந்தீங்கன்னு சொல்லணும். இல்லை அப்படின்னா பண்ணல. நம்பர் ஆஃப் ரிலேட்டட் கெஸ்ட் லெக்சர்ஸ், மென்டர் விசிட்ஸ், எக்ஸ்பர்ட் விசிட்ஸ் ஆர்கனைஸ் ஃப்ரம் சேம் டைம் பீரியட் செப்டம்பர் 22 டு ஃபெப்ரவரி 23 பண்ணியிருந்தீங்க அப்படின்னா என்ன டேட்டில் யார் லெக்சர் கொடுத்தாங்க, இல்லை யார் விசிட் பண்ணாங்க, என்ன டாபிக் எடுத்தாங்கன்றது நீங்கள் சொல்லலாம். ஆக்டிவிட்டீஸ் கண்டக்டட் பை த ஸ்கூல் ரிலேட்டட் டு ATL சச் ஆஸ் நேஷ்னல் அண்ட் ரீஜனல் காம்படிஷன், எக்ஸிபிஷன், ஒர்க் ஷாப், ஃபிலிம் ஸ்க்ரீனிங், சம்மர் கேம்ப்ஸ் எக்ஸெட்ரா. இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள் காம்படிஷன்ஸ் வெளியே நீங்கள் பசங்களை கூப்பிட்டு போயிருந்தாலோ இல்லை நீங்கள் கண்டக்ட் பண்ண காம்படிஷனில் பசங்க பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாலோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் நீங்கள் சொல்லலாம். Tinkering Day 22-23 or any other from 2016 to 2020 இந்த 4 வருஷத்தில் நீங்கள் ஏதாவது பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் சொல்லலாம். நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட்டிங் இன் ஈவெண்ட்ஸ் சச் ஆஸ் NTSC, JSTS, KVPY, NSO, மனாக் அவார்ட்ஸ், அதாவது இன்ஸ்பயர் மனாக்ல இப்போ சொல்லியிருக்காங்க இல்லையா அந்த அவார்ட்ஸ், ATL மேரத்தான், ஆப் சேலஞ்ச், டிங்கர்பிரனர், கம்யூனிட்டி டே, ஸ்பேஸ் சேலஞ்ச், டிங்கரிங் டே ஆர் எனி அதர் ஃப்ரம் 2016 to 20. அதாவது இந்த 4 வருஷத்தில் இந்த காம்படிஷன்ஸில் உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அதை பற்றின டீட்டெயில்ஸ் கொடுங்கன்னு கேட்குறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபண்ட் யூட்டிலைசேஷன். டீட்டெயில்ஸ் ஆஃப் த அமௌண்ட் யூட்டிலைஸ் ஆன் த ஃபாலோயிங் ஐட்டம் ஃப்ரம் ஒன் டைம் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் செட்டப் காஸ்ட் அப் டு 10 lakhs ப்ரொவைடட் பை ATL. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வருஷம் பார்த்தீங்கன்னா 12 லட்ச ரூபா வந்திருக்கும். அதில் 10 lakhs வந்து செட்டப் காஸ்ட், 2 lakhs ஆப்ரேஷன் காஸ்ட். ஸோ அந்த 10 lakhsக்கான டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. ப்ரொக்யூர்மெண்ட் ஆஃப் ATL எக்யூப்மெண்ட் ஆஸ் பர் த ATL எக்யூப்மெண்ட் லிஸ்ட். நீங்கள் 7 லட்ச ரூபாய்க்கு ஒரு சில செட் ஆஃப் மெட்டீரியல்ஸ் உங்கள் வெண்டர்கிட்ட வாங்கியிருப்பீங்க. அந்த மெட்டீரியல் எய்ம் கொடுத்த லிஸ்ட் படி வாங்கினீங்களா? ப்ரொக்யூர்மெண்ட் ஆஃப் அட்வான்ஸ் ப்ரோட்டோடைப்பிங் டூல்ஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ், ப்ரொக்யூர்மெண்ட் ஆஃப் லேப்டாப் அண்ட் ப்ரொஜெக்டர், refurbishment of the ATL in terms of electrical fitting, painting, whitewash, etc. And or procurement of furniture, table, chair, storage boxes, etc. And or printing of banners, boards, signage, etc. Any other source of fund used for ATL other than the grant in aid received. நீங்கள் வாங்கின 12 லட்சத்தை தவிர உங்களோட ஸ்கூல்லேருந்து ஏதாவது காசு நீங்கள் உள்ளே போட்டிங்களா? ஆர் வேறு யாராவது உங்களுக்கு டொனேட் பண்ணாங்களா இந்த அடல் லேப் ஃபண்டுக்கு? அந்த சோர்ஸ்லேருந்து ஃபண்ட் ஏதாவது நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் கொடுக்கணும். இதுக்கான ப்ராப்பர் பில்ஸ் நீங்கள் வச்சுருக்கணும். GST பில்ஸ். 500 ரூபாய்க்கு மேலே நீங்கள் எந்த கேஷ் எக்ஸ்பென்ஸுமே பண்ணக்கூடாது. பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கு வவுச்சர்ஸ் ப்ராப்பராக இருக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் ஆஃப் த அமௌண்ட் யூட்டிலைஸ் ஃபார் த ஃபாலோயிங் ஐட்டம் ஃப்ரம் கிராண்ட் இன் aid received towards ஆப்ரேஷன் மெயின்டெனன்ஸ். அந்த 12 லட்சத்தை பேலன்ஸ் இருக்கக்கூடிய 2 lakhs. ரிப்பேர் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆஃப் ATL எக்யூப்மெண்ட், பர்ச்சேஸ் ஆஃப் கன்சியூமபிள் ஸ்டார்ஸ், travel and accommodation reimbursement for ATL faculty student to attend event, meeting, training program organized or notified by AIM, organizing intra-school and ATL related events, token honorarium to ATL in charge, for conducting ATL community outreach, any other source of fund used for the operation maintenance of the ATL other than the grant in aid received. Again, in the 2 lakhsல நீங்கள் வந்து ஆல்ரெடி இருக்க எக்யூப்மெண்ட்ஸில் ரிப்பேரோ இல்லை மெயின்டெனன்ஸோ பண்ணீங்களா? இல்லை புதுசாக ஏதாவது கன்சியூமபிள் ஸ்பேர்ஸ் வாங்கினீங்களா? இல்லை இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ்க்கு எதுக்காவது ட்ராவல் அகாமடேஷனுக்கு எதுக்காக ஸ்பெண்ட் பண்ணீங்களா? இல்லை ஒரு காம்படிஷனோ ஈவெண்ட்டோ நடத்துறதுக்கு ஸ்பெண்ட் பண்ணீங்களா? இல்லை ATL இன்சார்ஜ்க்கான ஹானரேரியம்க்கு ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்களா? ஸோ இந்த எந்தெந்த கேட்டகரியில் எவ்வளோ செலவு பண்ணியிருக்கீங்கன்ற லிஸ்ட் கொடுக்கணும். இது இல்லாமல் இந்த ஃபண்ட்ஸில் நீங்கள் ஏதாவது அடிஷ்னல் ஃபண்ட்ஸ் ஏதாவது ஆட் பண்ணியிருந்தீங்கன்னா அதை பற்றின டீட்டெயில்ஸ். We would greatly appreciate it if you would keep this information handy, as that would save yours and ours time during the interaction. If you have any doubts, please feel free to call us. I'd be happy to clarify. So யார் உங்களுக்கு விசிட் பண்ணுறாங்களோ அவங்க will definitely contact you through email or call or WhatsApp இல்லை மெசேஜ் எப்படின்னாலும். ஸோ அவங்களுக்கு நீங்கள் இந்த டீட்டெயில்ஸை வந்து ப்ராப்பராக ஃபர்னிஷ் பண்ணால் தான் அவங்களோட சர்வே கம்ப்ளீட் ஆகும். இது வந்து அவங்க ஃபிசிக்கலாக விசிட் பண்ணுறது. தேர்ஸ் ஆல்சோ அவங்க ஒரு ஆன்லைன் சர்வே டீட்டெயில்ஸ் உங்களுக்கு அனுப்புகிறாங்க. அதை நம்ம பார்ட் 2ல பார்க்கலாம். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணுங்கள்.
உங்களுக்கு இதில் ஏதாவது கொஷின்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச மற்ற ATL ஸ்கூல்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் அவங்க ப்ராப்பராக இது எல்லாமே முடிச்சு ரெடியாக வச்சுக்கலாம். நிறைய ஸ்கூல்ஸுக்கு நிறைய வெண்டர்ஸ் சப்போர்ட் பண்ணுறது இல்லைன்னு we get a lot of calls. ஸோ we want to help lot of schools. எங்களால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு. நிறைய விஷயங்கள் ஆன்லைனில் எங்களால் ஹெல்ப் பண்ண முடியும். சில விஷயங்கள் நேரில் வர முடியாமல் இருக்கலாம். பிகாஸ் there are other things that we are attending to. ஸோ உங்களுக்கு எந்த ஹெல்ப் தேவைனாலும் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க. இல்லை அந்த மெயில் ஐடி உங்கள் ஸ்கூலோட அஃபிஷியல் ஐடியிலேருந்து மெயில் அனுப்புங்க. வில் ஹெல்ப் யூ வித்தின் 2 days. எங்களால் என்ன பண்ண முடியுமோ. நிறைய இஷ்யூஸ் இருக்குது, ஏதாவது சால்வ் பண்ண முடியாத விஷயங்களாக இருந்தால் மெயில் பண்ணுங்கள். என்ன பண்ண முடியுன்றது நாங்கள் பார்த்துட்டு வில் சஜஸ்ட் யூ ஃபியூ ஆப்ஷன். அதை வச்சு யூ கேன் டேக் திங்ஸ் ஃபார்வர்ட். எதுனாலும் எய்மில் query கிரியேட் பண்ணுங்கள். தேங்க்யூ. பார்ட் 2ல சந்திக்கலாம்.